வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் 7C's ஒரிஜினல் கோட் லிவர் ஆயில் கேப்சூலோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7C's ஒரிஜினல் கோட் லிவர் ஆயில் கேப்சூல். இந்த கேப்சூலை வந்து PNG அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் தயாரிக்கிறாங்க. இந்த கேப்சூலில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துடலாம். இந்த கேப்சூலில் கோட் லிவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. கூடவே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஆட் பண்ணியிருக்காங்க. விட்டமின் ஏ, விட்டமின் டி, எய்கோசோ பென்டனோயிக் ஆசிட், டோகோசோ எக்ஸனோயிக் ஆசிட், மெத்தில் பாரபின், ப்ரொபைல் பாரபின் இதெல்லாம் இந்த கேப்சூலில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த 7C's கேப்சூலோட கீ பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 7C's கேப்சூல் பார்த்தீங்கன்னா ஒரு டயட்ரி சப்ளிமெண்ட் தான். இது வந்து நம்மளோட இதயம் மற்றும் மூட்டுகளுக்கு ஹெல்த்தை வழங்கக்கூடிய ஒரு கேப்சூலாக இருக்குது. இந்த 7C's கேப்சூல் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியாக வச்சிருக்கிறதுக்கு இந்த கேப்சூல் பயன்படுது. நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சிருக்கிறதுக்கும் இந்த கேப்சூல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேப்சூலில் ஆட் பண்ணியிருக்க கோட் லிவர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் ஏ, விட்டமின் டி இருக்குது. இந்த கோட் லிவர் ஆயில் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் நரம்பு வலிகளை தடுக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும் இந்த கோட் லிவர் ஆயில் வந்து பயன்படுது. மேலும் இந்த கோட் லிவர் ஆயில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிபி மற்றும் சுகர் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீண்ட காலம் அந்த இன்ஃப்ளமேஷன் உடம்புல ஏற்படுறத இது தடுக்குது. மேலும் ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த போன் வந்து ரொம்ப லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அந்த போனோட டென்சிட்டி ரொம்ப குறையும். அந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் இந்த 7C's கேப்சூல் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த கோட் லிவர் ஆயிலில் வந்து நிறைய விட்டமின் டி இருக்கிறதுனால இது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மற்றும் ஹெல்த்தியான போன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு பயன்படுது. இந்த 7C's ஒரிஜினல் கோட் லிவர் ஆயில் கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாயிண்ட் பெயின் மற்றும் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சிம்டம்ஸ் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு பயன்படுது. பொதுவாக டாக்டர்ஸ்லாம் இந்த 7C's ஒரிஜினல் கோட் லிவர் ஆயில் கேப்சூலை யாருக்கெல்லாம் பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு மெமரி பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டாக்டர் வந்து பரிந்துரைக்கிறாங்க. மேலும் நிறைய பேருக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக காணப்படும். அந்த ட்ரை ஸ்கின்னை கரெக்ட் பண்ணி ஸ்கின் க்ளோயிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த கேப்சூல் வந்து பயன்படுது. மேலும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த கேப்சூல் வந்து பரிந்துரைக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் காரணமாக ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த கேப்சூல் வந்து டாக்டர் பரிந்துரைக்கிறாங்க. மேலும் அவங்க உடம்புல ரத்த ஓட்டத்தை சரியாக வச்சிருக்கிறதுக்கும் புவர் சர்க்குலேஷனாக இருக்கிறவங்களுக்கும் இந்த கேப்சூல் வந்து டாக்டர்ஸ் பரிந்துரைக்கிறாங்க. அவங்களோட ஜாயிண்ட் மற்றும் போன் ஹெல்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த கேப்சூல் வந்து டாக்டர் வந்து பரிந்துரை செய்கிறாங்க. இந்த கேப்சூலை ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் வந்து இந்த கேப்சூலை வந்து பொதுவாகவே ஒரு நாளைக்கு 3 வேளையும் பரிந்துரைக்கிறாங்க. ஒரு வேளைக்கு 1 அல்லது 2 மாத்திரை அளவில் பரிந்துரை செய்கிறாங்க. இந்த டோசேஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட அந்த நோய் கண்டிஷனை பொறுத்து மாறுபடும். நீங்கள் எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் அதனோட லேபிளை நல்லா படித்து பாருங்கள். எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த ஒரு மருந்து மாத்திரையாக இருந்தாலும் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. டாக்டர் சொன்ன அளவை தாண்டி அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. குறிப்பாக இந்த மருந்தை வீட்டில் வச்சுருக்கும் போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல ஸ்டோர் பண்ணுங்கள். அதே மாதிரி சன்லைட்டில் படாத அளவுக்கு கூல் அண்ட் ட்ரை பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வைங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.